வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமியோட ஒரு கனிவான பார்வை உங்க மேல விழுந்திருக்குன்னு சொல்லலாம். லாபசனி காலமா தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். செவ்வாயா அதிபதியா கொண்ட வீறு நிறைஞ்சிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள். ஏன் மேசராசி அன்பர்கள் வீறு நிறைஞ்சவங்கன்னு சொல்றோம்னா, பயம் அறியாதவங்க தான். ஆட்டுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, அது நஞ்சலையும் 4 வாய் வச்சு பார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மேசராசி அன்பர்கள். ஆடு பார்த்தீங்கன்னா மரத்து மேலே எளிதாக ஏறிடும், ஆனால் இறங்க தெரியாது. மேசராசி அன்பர்கள் எதுலையுமே ஒரு வீரமாக இருக்கட்டும், செய்கிற செயலில் வேகமாக இருக்கட்டும், எல்லாமே நிறைஞ்சிருக்கும். பொதுவாகவே மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனங்களாக நிறைஞ்சிருப்பாங்க. முன்கோவம் தான் இவங்களுக்கு ஒரு சில நேரம் பலவீனமாக அமைஞ்சிடுது. இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசியும் கூட. இது ஒரு 4 கால் ராசின்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆட்டோட உருவம் கொண்ட ராசி. பொதுவாகவே செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா நீண்ட மூக்கு, 2 காதுகள் இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க. இது ஒரு சரராசி, நகரும் தன்மை கொண்ட ராசி. இதோட அதிபதி செவ்வாய் பகவான் தான். சூரியன் இந்த ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதால சனி இங்க நீச்சடைகிறார். இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதியா இருக்கிறதால இந்த ராசியை லக்கணமா கொண்டவங்க ரொம்ப சுறுசுறுப்புடையவங்களா இருப்பாங்க, முன்னேற துடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்ற கிரகங்களோட கெட்ட பார்வையால பார்க்கப்பட்டா இவங்க கொஞ்சம் அவசரக்காரங்களாகவும் நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்களாகவும் அமைஞ்சிருவாங்க. அதே நல்ல பார்வை இருக்கும்போது நிதானமிக்கவங்களாகவும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மேசராசிக்கு அதிபதி கந்தவேல் முருகன் சொல்லக்கூடிய தமிழ் கடவுளோட அம்சம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். காலபுருஷனோட தலையை குறிக்கக்கூடிய இந்த ராசி முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ராசியில பிறந்தவங்க மேசராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. மேசராசி அன்பர்களுக்கு இத்தனை காலமாக உங்களுக்கு ஒரு கஷ்ட காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேடி வர வாய்ப்பு எல்லாமே நழுவ விட்டுருந்த உங்களுக்கு, இனி சொத்துக்களை இழந்திருந்த உங்களுக்கு கூட நல்ல நிலைமைங்கிறது வந்திருக்குது. இது வரைக்குமே கடன்காரர்களாக ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலை. கடன் மேல் கடன் வாங்கி தான் வச்சுருப்பீங்க. சொந்த வீடை பெரும்பாலும் விற்றுக்கக்கூடிய வாய்ப்பு, சொந்த நிலத்தை விற்றுக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படின்னு பொருளாதார ரீதியாக படாத பாடெல்லாம் பட்டிருப்பீங்க. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட அது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாக இருந்திருக்கும். கடுமையான மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். மன வாழ்க்கை கூட சமயத்தில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்குது. லாபச்சனி காலனாலே உங்களுக்கு பொருளாதார நிலையில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. பொருளாதார சிறப்பாக இருந்துட்டாவே அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு, இத்தனை காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கடனுக்கு முடிவு வரக்கூடிய வாய்ப்பு, முக்கியமாக பண ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிறு பிரச்சனை, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதய ரீதியான பிரச்சனை, வேலையில் மாற்றம், இடமாற்றம், இதெல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம். இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமியோட கனிவான பார்வை உங்கள் ராசியில் பதிஞ்சிருக்குது. அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை. வீரத்துக்கு பேர் போன மேஷராசிக்காரங்களுக்கு இது வரைக்குமே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்துக்கு ஆட்சி பெற்ற சனி பகவான் 11ஆம் இடமா லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாவே வாழ்நாளில் பொற்காலமாக இருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா இந்த லாபச்சனி காலம்தான். கோச்சாரத்தில் உபஜென்ம ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 11ஆம் இடத்துக்கு சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது பொற்காலமாக மேசராசிக்கு ஆரம்பமாக இருக்குது. கருத்து வேறுபாட்டாக பேசாமல் இருந்தவங்க கூட ஒரு சித்தப்பா, மூத்த சகோதரரோ இல்லைன்னா பெற்றோர் வழியில் ஏற்பட்டிருந்த கூட ஒரு மனக்கசப்போ கூட இந்த காலத்தில் நீங்க போகுது. பகையை மறந்துட்டு எல்லாமே இப்போ நட்பு பாராட்ட தொடங்குவாங்க. தொழில் ரீதியாக உங்கள் உறவுக்கு இனி மதிப்பளிக்கக்கூடிய நேரம். நீங்கள் அனுபவித்த மனக்கஷ்டம் எல்லாமே நீங்க போகுது. இது வரைக்குமே ஒரு 2.5 ஆண்டு காலமாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல் தான். இனி வரக்கூடிய 2.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட போகிறாங்க. லாபத்தில் இனி நீங்கள் திளைக்க போறீங்கன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் ரொம்ப உன்னதமான நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை. கடனால் பட்ட கவலை, அவமானம், இது எல்லாமே நீங்கள் போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு மேன்மையான காலம். அதிகார பதவி எல்லாமே தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா விரும்பி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரப்போகுது. புதுசாக தொழில் தொடங்க, இருக்கிற தொழிலை ஒரு கிளைகளை திறக்க, தொழிலை விரிவுபடுத்தன்னு இது சரியான நேரம்னு சொல்லலாம். தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல் நீங்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், மானியம், உதவித்தொகை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கு இப்போ நட்பு கரம் நீட்டுவாங்க. இதனால உற்பத்தி பெருகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலில் கூட்டாளிகளோட இது வரைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நீங்க போகுது. புதுசாக தொழில் கூட்டாளி கிடைப்பாங்க, ஒப்பந்ததாரர்கள் கிடைப்பாங்க, வெளிநாடு, அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கூட உங்களுக்கு லாபமாக கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப பொன்னான காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி காலத்தில் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாமே இப்போ உங்களுக்கு சீராகக்கூடிய வாய்ப்பு.
கல்வி சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், மருத்துவ விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இப்போ சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், சகோதர ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய உதவி செஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்கிற மாதிரி தான் உங்களை கேட்டிருப்பாங்க. இனி உங்களுக்கு சகோதர வழியில் கூட உங்களுக்கு பொருள் உதவிங்கிறது வந்து சேரும். சகோதர சகோதரியிடமிருந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடு எல்லாமே மறைஞ்சி ஒரு நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நேரம். கொஞ்சம் வேலைப்பளு மட்டும் இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் எந்த அளவுக்கு வேலை சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்களோ அதற்குண்டான லாபம் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமான அலைச்சல் பயணம் இல்லாமல் இந்த காலத்தில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழிலில் வேலைக்காக இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு, இடம் மாறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி காலத்தில் நீங்கள் மறதியாக வச்சுருந்த நகையாக இருக்கட்டும், சொத்துவாக இருக்கட்டும், சொத்து பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி எல்லை தகராறு, வாய்க்கால் வரப்பு தகராறு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. பாகப்பிரிவு இந்த மாதிரியான விஷயம் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படுறது, ஞாபகம் மருதி, இந்த காது மூக்கு தொண்டை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு எதையுமே நீங்கள் நேர்மறை சிந்தனையோட செஞ்சிச்சிங்கன்னா எல்லாமே சாதகம் தான். அப்பப்போ மனசில் எதிர்மறை சிந்தனை தோன்றி மறைதான் செய்யும். இருந்தாலும் அதை வளர விடாதீங்க. நேர்மறை சிந்தனையை அதிகமாக வளர வளர உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஒரு சிலருக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு கலைத்துறை இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பூர்வீக தொடர்பான பிரச்சனை தலை தூக்கினாலுமே முடிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் பற்றின தகவல் இந்த காலத்தில் கிடைக்கிறதால குலதெய்வ வழிபாட்டாலேயே உங்கள் வாழ்வு சிறப்படைய போகுது. குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம், கல்வி, புத்திர பேரு, உத்தியோகம், தொழில் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுப பலனாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நண்பர் வகையில் கூட பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனையாலே பிரிஞ்சிருப்பாங்க நண்பர்கள்லாம். அவங்க எல்லாமே இப்போ உங்களை தேடி வர போகிறாங்க. உறவினர் கூட பகையை மறந்துட்டு இப்போ நட்புக்காரங்கிட்ட தயாராக இருக்கிறாங்க. தலைமறைவாக வாழ்ந்தவங்க, காணாமல் போனவங்க வீடு திரும்பக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அதிகம். திருமணமான தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மகிழ்ச்சிங்கிறது இனி எல்லா இடத்துல அடுத்தடுத்து நடக்க போகுது. தொழில் விஷயமா பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட ஒன்று சேர பார்ப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது நிலவும். தாய்மாமா வழியில் கூட அனுசரணையான நிகழ்வுங்கிறது நடக்க போகும். இது வரைக்குமே பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ணன் தம்பி வகையில் சண்டை சச்சரவு நீங்கள் சந்திக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்பு. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தேடி வரப்போகுது. பிரச்சனை சில நேரம் தோன்ற மாதிரி இருந்தாலும் அதனால் உங்களுக்கு சாதகமான பலன் தான் ஏற்பட போகுது. தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எல்லா விஷயங்களும் சாதிக்க போகிறீங்க. திருமண தடாகலும் விருமண வரும். கடந்த சில வருஷமாகவே கோச்சால ராகு கேதுவால் தடைப்பட்டிருந்த விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்லதாக மாறப்போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மகிழ்ச்சியான காலகட்டங்கிறது நெருங்கி வந்திருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு விரோதமாக இருந்தவங்க கூட இப்போ அன்பாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் மற்ற இடங்களில் கூட உங்களுக்கு இப்போ சாதகமான விஷயம்தான். கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட நீங்கும். விரும்பின நகை, ஆடம்பர பொருள் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம். குழந்தை பாக்கியம் தாமதமானவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செவ்வாயோட அதிதேவதையா முருகப்பெருமான நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அரளிப்பூ சாத்தி வழிபாடு செய்கிறது சிறப்பு. குறிப்பாக அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக போற்றப்படக்கூடிய பழனிக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. காலையில் 4 மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் செய்கிறது கூடுதலான சிறப்புன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய சந்தனம் உங்கள் நெற்றிப்பட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இதை தண்ணீரில் கலந்து பருகிட்டு வந்தாலும் உங்கள் உடல் பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பழனி முருகனோட சிலையிலிருந்து சந்தனம் மொத்தமாக எடுத்து தான் பக்தர்களுக்கு தருவாங்க. குறிப்பாக முருகனோட தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தனம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை நீங்கள் பெற்றுட்டா உங்கள் வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம். அப்படி முடியாட்டானாலும் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். மொத்தத்தில் சனி பகவான் உதயத்தால மேசராசிக்காரங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடப்பட போறீங்க. அலுவலக விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், பலவித நன்மைகளை தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு. இந்த காலத்தில் மட்டும் கடின உழைப்பு கொடுத்து பாருங்க, முழு பலனையும் பெற முடியும். மேசராசி அன்பர்களுடைய நிறைவேறாத ஆசை அனைத்தும் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வியாபார விஷயத்தில் கூட மேசராசி அன்புகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் முக்கியமாக நீங்கள் பெறக்கூடிய விஷயம் என்னென்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு இடமாற்றம் மாதிரியான வாய்ப்பு இந்த காலத்தில் ஏற்படலாம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே அமைய போகுது. சனி பகவானால நல்ல இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெட்டிக்காரராக மாற போகிறீங்க. அதே நேரம் பணம் வருதுன்னு நீங்கள் இந்த காலத்தில் ஆடம்பர செலவு செய்யாதீங்க.
தொடர்ந்து சனி பகவான் வழிபாடுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி, அதிகார பதவி எல்லாமே தேடி வரப்போகுது. தடைப்பட்ட காரியம் எல்லாமே மனமனன்னு நடக்கும். திருமண காரியம், தடைப்பட்டு இருந்த விஷயம் நீக்கும், பிள்ளைகளால் சுப விஷயம், இது எல்லாமே அடுத்தடுத்து ஏற்பட போகுது. கூடவே குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அறிவியல் ரீதியாகவும் இது ஏற்படுத்துன்னு சொல்லலாம். குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போனாலே போதும், உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வெளிப்படும். அதனாலதான் குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்றாங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா